ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஃபுல்லாகுங்க கிளம்பியாச்சு. ஸோ எங்கேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேங்க. எந்த பஸ்ஸில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ஆர் ட்ராவல்ஸ். ஸோ இந்த ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா நேமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் புக் பண்ணிட்டேன். வெளியில் இப்போ சுற்றிட்டு வந்திருப்பேன். மதுரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங்காக தான் கிளம்பி நானும் என்னோடய தம்பியும் போனோம். ஸோ போயிட்டு சுற்றிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு vlog-ஆ போட்டிருப்பேன். மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி அது வந்துச்சு அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் ஆயிடுச்சு, டேரெக்டாக போயிட்டு மாட்டுதாவனில் பார்க்குறேன். பை 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 கைஸ். நான் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. நான் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு பிஃபோராகவே வந்துட்டேன். ஏன் அப்படின்னாக்கா நம்ம தம்பி வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, நானும் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா பன் பரோட்டா சாப்பிட்டு வந்தேன். பன் பரோட்டா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மாட்டுதாவணியில் வந்துட்டு ஒரு ட்ராவலில் வந்து கேட்டுட்டு நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா அப்படி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பஸ்ஸாகவே நிற்கிது. அங்கே பாருங்கள். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு எல்லா பஸ்ஸும் கிளம்புது. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஏறிட்டாங்க. பஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 11:15 போர்டிங் டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் பஸ் எப்போ வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசி சம்மச்சிலேன்னு அடிக்குது. பஸ் எப்போ வந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ½ ஹவர் லேட்டுங்க. ஸோ மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் எல்லாமே க்ளோஸ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தாங்க அப்படின்னாக்கா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க போல். ஸோ எல்லாருமே பேசஞ்சர் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் மெயினாக என்னென்னா பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்கு போல். இப்படி தள்ளோம்னா இந்த பின்னாடி கேப் தெரியுது. ஸோ பின்னாடி கேப் விட்டு தள்ளோம் அப்படின்னா இங்கே கேப் தெரியுது. பரவாயில்ல, ஏறினோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். பட் என்னென்னா அந்த ½ ஹவர் டிலேங்க. ஸோ காலையில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு டிலேவாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா டிலேவாக வந்துச்சு. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து தேவக்கோட்டை. ஸோ தேவக்கோட்டையிலேருந்து வரனால மேபி டிலேவாக இருக்கலாம். பரவாயில்ல. ஸோ ஜேர்னி கிளம்பியாச்சு. அதே மாதிரி மெயின் விஷயம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அந்த நைட் மோட்லேயே தான் வந்தது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ஷாட்ஸ்லாம் வந்து நான் மொபைல் தாங்க எடுத்திருப்பேன். அதுவும் கொஞ்சம் பேக்லைட் போட்டு தான் எடுத்திருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது நிப்பாட்டினாங்கன்னா என்னால் வந்துட்டு கேமராவில் ஷூட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ மொபைலில் ஷூட் பண்ணனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீட் கம்ஃபர்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்படி உட்காந்தா எப்பவும் போல் டிரான்ஸ்லேட் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நானுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டார்ச் லைட் போட்டு தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பஸ்ஸும் பார்த்திங்க அப்படின்னா வந்தோடனே எடுத்துட்டாங்க. டிலேலாம் பண்ணவே இல்லை. ஸோ ஏன்னா ஆல்ரெடி லேட்டுன்றதுனால 3 பேசஞ்சர் தான் ஏறினாங்க. 3 பேசஞ்சர் ஏறினோடனே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஓவராலாக ஜேர்னி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் போக போக கண்டினியூ பண்ணேன். பஸ்ஸில் என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஹா, நல்ல ஒரு நீட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பில்லோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குஷன் டைப்பில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம டிரான்ஸ்கிங்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஏதோ ஸ்பீக்கர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீடிங் லைட் இருக்குது. ஸோ சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குங்க. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்கிங்லாம் இருக்கிற மாதிரி கால் வைக்கிறதுக்கு ஒரு லெக் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சாரிங்க, மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரு இங்கே கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, அம்யூனிட்டிஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் மாட்டுதாவணியில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அண்ணா கூப்பிட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் நம்ம சேனல் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் விசாரிச்சாங்க. அதோட பார்த்திங்க அப்படின்னா நான் கேமரா தூக்கி உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா 1 ஹவர்ன்றனால கையிலே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தூக்கி உள்ளே வச்சுட்டேன். பஸ்ஸு வரதுக்கு கொஞ்ச நேரம் தான் நான் எடுத்தேன். இன்டீரியர் ஷாட்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் மொபைல் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ஷாட் வந்துட்டு எங்கேயாவது ஹால்ட்டு போனோமா கண்டிப்பாக எடுக்கிறேன். டிரைவர் நான் கிட்ட போய் கேட்கலாம். ஏன்னா டிவி எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு தூக்கமும் வரல. அதனால் பார்த்திங்கன்னா கேபின் ரைடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்போம்.
இது காந்திபுரம் காந்திபுரம் காஞ்சாபுரம் அது மேலே தான் போகாது. சரி சரி. நீங்கள் இதுக்கு முன்னாடி எதில் எந்த ட்ராவல்ஸ் சரி சரி. சென்னையில் லோக்கல் ப்ரைவேட் பஸ்ஸா? ஓகே ஓகே ஓகே. இந்த ட்ராவல்ஸில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? இதில் வந்து ஒரு 4-5 மாதம் ஆச்சு. 5 மாதம் ஆச்சு. எப்படி நான் தனியாகவே பார்க்குறீங்க? கிலோமீட்டர் கம்மினாலும் தனியாக ஓட்டிக்கிறது. கிலோமீட்டர்
இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்லாம் கிடையாதுங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ரெஸ்ட் ஸ்டாப்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. நேராக வந்துட்டு கோயம்புத்தூர் தான் சொல்லி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கேபின் ரைடு உட்காந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் தூங்கிடுவேன். பயங்கர டயர்டாக இருக்குது. சிங்கிள் லைனும் டபுள் லைனும் கலந்து வந்துடுங்க. செம்மையாக இருந்தது ஜேர்னி. ஸோ என் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஸ் இருக்குது. ஸோ இங்கே போய்ட்டு ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். பயங்கர தூக்கம் வருது எனக்கு. கைஸ் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போய் டீ குடிச்சிட்டு வந்தாங்க. டீ வந்து பரவாயில்ல, 15 ரூபா சுமாராக தான் இருந்தது. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருந்தது. ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒட்டஞ்சத்திரம் ஹைவேலே இருக்குது. ஊருக்குள்ளே போகாமல் பைபாஸில் வந்தோம் அப்படின்னா குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு காந்திபுரமில் இறங்கணும். மணி பார்த்தீங்க அப்படின்னா 4:50 தாங்க ஆகுது. ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரியே சீக்கிரம் வந்து இறக்கி விட்டாங்க. ஏன்னா 5 மணிக்கு போர்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிவகுமார். ஸோ அந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் ப்ளஸ் வந்துட்டு அட்டெண்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தான். ஸோ எல்லா வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணன் ஒரு ஆளே பண்ணுறாங்க. நான் கேட்டேன், இப்போ நான் ஒரு ஆளே பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைப்பா கிலோமீட்டர் கம்மி தான், அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அண்ணன்ட்ட உட்காந்து பேசிக்கிட்டே வந்தேன். ஒட்டஞ்சத்திரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு டீ குடிச்சிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் பஸ்லேயே போட்டிருக்காங்க. ரொம்ப வந்துட்டு பேடாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சரியில்லை, அது சரியில்லை, சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ்ஸை நான் ட்ரை பண்ணேன். சர்வீஸ்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. டிரைவர் ரூடாக பேசுகிறான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி பேச முடியும்னு எனக்கு சத்தியமாக தரல. ஏன்னா அவர் வந்துட்டு காமனாக லேட்டாக வந்தார். ஏன்னா லேட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். சில பேர்லாம் முன்னாடி உட்காரும்போது உட்காராதீங்கலாம் சொல்லுவாங்க, சிங்கிள் டிரைவர் வந்து 2 வேலை பார்க்கும்போது. பட் இந்த அண்ணன் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப கிளியராக வந்துட்டு டீட்டெயிலாக சொன்னாங்க. இந்த மாதிரி ரோடு போடுறாங்க தம்பி, அதனால் அங்கே பிரச்சனையாக அங்கே லேட் ஆகும். ஸோ மதுரையில் பிக்கப் பண்ணுறது காமனாக லேட் ஆகும், ஆனால் நாங்கள் ஆன் டைமில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கோயம்புத்தூருக்கு ஆன் டைமில் வரக்கூடிய பஸ்ஸை பார்த்து ஏன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். பட் சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 450ங்க. 450க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 450க்கு இந்த மாதிரி ஒரு ஏசி ஸ்லீப்பர் நம்ம வந்துட்டு போக முடியுமாலாம் தெரியல. ஓவராலாக ஜேர்னி பார்த்திங்கன்னா சூப்பர். பஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்னும் கிளம்பலாம் எடுக்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு புதிய பார்க்குறேன். பை.